அனைவருக்கும் வணக்கம். SSC CHSL எக்ஸாமில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் இது. The diameter of a copper solid sphere is 6 cm. The sphere is melted and recast into a wire. If the diameter of the wire is 0.5 cm, then what is the length of the wire? ஒரு ஸ்பியர் காப்பர் பால் இருக்கு. இதை மெல்ட் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஒயர் தயாரிக்கிறாங்க. இப்போ இதோட ஷேப் என்ன? ஸ்பியரிக்கல் பால். இது சிலிண்ட்ரிக்கல் ஒயர். இப்போ இதோட ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலா தான் இருக்கும். பிகாஸ் இதை உருக்கி தான் அது தயார் பண்றாங்க. இப்போ இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 4/3 pi r cube is equal to volume of cylinder. Cylinder னு சொல்லும்போது pi r square h. இந்த இடத்துல r ங்கிறது radius of cylinder, h ங்கிறது height of the cylinder, அதாவது என்ன அர்த்தம், length of the wire. சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ரெண்டு இடத்துலையும் பை இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்க, 4/3 ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர், டயமீட்டர் ஆஃப் ஸ்பியர் அவங்க கொடுத்துருக்குறாங்க 6 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் 3, அதனால 3 × 3 × 3 ஆகிடும். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் 0.5 கொடுத்துருக்குறாங்க. 0.5னா இந்த இடத்துல 0.5/2 ஆகிடும். டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் எழுதுறோம். So 0.5/2 into h. The length of the wire நமக்கு தெரியாது. 1 3 cancel ஆயிடுச்சு. 9 4s are 36 is equal to, இந்த இடத்துல 5/20 ஆயிடும். 5/20 is 1/4 into 1/4 into h ஆயிடும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, h is equal to 36 into the denominatorல இருக்கிற 16 numeratorல ஆயிடும். அப்போ 16 ஆயிடும். 36 multiplied by 16 is equal to 576 சென்டிமீட்டர். ஏன்னா இந்த கணக்கு நம்ம சென்டிமீட்டர்ல தான் போட்டிருக்கோம், அதனால சென்டிமீட்டர். பட் ஆன்சரை பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 5.76 மீட்டர்னு வரும். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர்.